தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய இது வந்து டீச்சர் டாக். இப்போ லாஸ்ட் மந்த் July 24th there was a marriage took place in India. It is the poorest marriage which took place in India. Whose marriage? Mukesh Ambani's marriage. அவர் எவ்வளோ செலவழிச்சார்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சொந்த தி டோட்டல் வெல்த்தில் 0.5% இதே அவர் செலவழிச்சாராம். எவ்வளோ தெரியுமா? அது 0.5% வந்து எவ்வளோ அப்படின்னா 5000 கோடி, 5000 crores. அது வந்து அவருடைய சொந்த வருமானத்தில் 0.5%. 0.5 எவ்வளவு? 0.5%. அவருடைய சொத்து மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா $116 பில்லியன். How many crores equal to 1 billion? Million is 10 lakhs. Billion? 100 crores equal to 1 billion. Billion, trillion, 1000 crores equal to 1 trillion. அப்படி போகும். சரியா? அப்போ அதை நான் கால்குலேட் பண்ணி நம்ம நெட்டில் பார்த்தேன். ஆனால் கால்குலேட் பண்ணி கரெக்டாக வருது. 116 into 100 டிவைட் பை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டாக 0.43% அவருடைய சொத்து மதிப்பில். இவர் வந்து உலகத்தில் இருக்க ரிச்சஸ்ட் பர்சனில் எத்தனாவது ஆள்னா 12வது ஆள் உலகத்தில். இந்தியாவில் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து அடானி, அப்புறம் தேர்ட் வந்து யார் வர்றனா சிவன் அடான்னு ஒருத்தர் வர்றாரு. 3 பேர் வர்றாங்க. இவர் கல்யாணம் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக கல்யாணம் நடந்துச்சு. ஒன்று வந்து போஸ்ட் வெட்டிங், வெட்டிங்கு, ப்ரீ வெட்டிங் 3 நடந்துச்சு. ப்ரீ வெட்டிங் எங்கே நடந்துச்சுன்னா கப்பலில் வச்சு நடத்தினாங்கலாம். கப்பலில் வச்சு ப்ரீ வெட்டிங் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்கே நடத்துனாங்கன்னா கப்பலில் வச்சு அதுக்கு கொஞ்சம் பைசா செலவழிச்சார். அப்புறம் 2-3 நாள் வந்து மும்பையில் வந்து கல்யாணம் நடந்துச்சு. அது பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து 2-3 நாள் வந்து நடத்தினாங்க. அவருடைய எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு தேவோட சர்வ்டு எவ்வளவு கேள்விப்பட்டீங்களா பாஸ்டர்? how many varieties of food? 2500 varieties of vegetarian food is served. எப்படி சாப்பிட முடியும்? நான் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த 3 quartersனு ஒரு ரிச்மெண்டா இல்லை பிரிகேட் ரோடா, நம்ம எம்ஜி ரோடில் ஒன்று இருக்குல்ல, அந்த அங்கே கூட்டு போயிருந்தேன். 650 ரூபாதே. 650 ரூபாதே வந்து 650 ரூபாதே வந்து சாப்பாடு. அங்கே ஃபுல்லாக ஒரு 30-40 வெரைட்டிக்கு மேலே வச்சுருந்தாங்க. யார் சாப்பிட முடியல அதுக்கே. இது வந்து 2500 வெரைட்டி அப்படின்னா பார்த்துங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்ருப்பாங்கன்னு. எதையும் சாப்பிட்ருக்க முடியாது. இவருடைய மாதம் வருமானம் எவ்வளோ அப்படின்னா 4890 கோடி crores. வீக்லி இன்கம் வந்து 1141 crores. டெய்லி இன்கம் வந்து 163 கோடி. டெய்லி ஒரு நாளைக்கு 163 கோடி. பெர் அவர் வந்து 6.7 crores ஒரு அவருக்கு. பெர் மினிட் வந்து 22 lakhs. பெர் செகண்ட் போடுறதுக்கு அந்த லென்த் ஆஃப் டைம் பெர் செகண்ட் வந்து 73,000, 73,000 வந்து ஒரு செகண்டுக்கு அவருடைய இன்கம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இவர் சாப்பிட்றதெல்லாம் காலைல என்ன சாப்பிடுவாரா? சாம்பார், இட்லி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். இதே இவருடைய காலை சாப்பாடு. மத்தியானம் வந்து சப்ஜி, அதே ரைஸு, சாம்பார். இவருடைய ரொம்ப சிம்பிள் சாப்பாடு. இவ்வளவு சம்பாதிச்சோம், அவ்வளோதான் அவளால் வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அவருடைய பையன் பேர் வந்து ஆனந்த் அம்பானி. அவர் ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணாரா, 2 கோடி ரூபா, 2 crores. தட் வாட்ச் ரேட் இஸ் 2 crores. சரிங்களா? இப்படி வசதியான கல்யாணம். ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா தி புவரஸ்ட் மேரேஜ். என்னுடைய 0.5% இன்கம் எவ்வளோ தெரியுமா? எனக்கு வருஷத்துக்கு வந்து என்ன சம்பளம் வாங்குறேன்னா 4 லட்ச ரூபா. என்னுடைய 12 மாத இன்கம் வந்து 4 லட்ச ரூபா. அதில் 0.5% எப்படி? 10% எவ்வளவு? 40,000 ரூபா. 0.5%
1% வந்து 40,000 ரூபா, 1/2% 20,000 ரூபா. 20,000 முடிக்க முடியுமா? நான் கல்யாணம் என் பையனுக்கு வந்து செலவழிச்சோம்னா ஒரு 8 லட்ச ரூபா செலவழிச்சு வச்சுங்களேன், அது என்னுடைய வருமானத்தோட 200%. ஆனால் அவர் செலவழிச்சிருக்குது 1/2%. சரியா? 1/2%. இப்படி பார்க்கும்போது அவர் பையனுக்கு எவ்வளோ செலவழிச்சார். அதாவது ஆனந்தோட அப்பா வந்து அவ்வளவு செல்வந்தர். நம்மளுடைய அப்பா செல்வந்தரா? நம்மளுடைய அப்பான்னு கேட்குறேன், என்னுடைய அப்பான்னு கேட்கல. நம்மளுடைய அப்பா ரிச்சஸ்ட் பர்சன் இல்லையா? இந்த உலகத்திலாம் படைத்து என்ன உலகம், யூனிவர்ஸ்னா கேள்விப்படுறீங்களா? இந்த உலகம் மட்டும் கிடையாது, இந்த சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் போல எவ்வளவோ என்ன இருக்கு, வி கால்டு கன்சிடரேஷன். ஓகே, என்ன சொல்லுவாங்கன்னா கேலக்சிஸ் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? நம்மளுடைய அப்பா. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஐ வில் கோ டு ஹெவன் அண்ட் ப்ரிப்பேர் தி பிளேஸ் ஃபார் யூ. ஹெவன் எப்படிப்பட்ட இடம்? இவர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு தான் ஒரு வாட்ச் கொடுத்தாரு. ஆனால் நம்ம எர்த்லி ஃபாதர், இவர் ஹெவன்லி ஃபாதர், ஹெவன் எப்படி இருக்கும்? என்ன சொல்லியிருக்கு ரெவலேஷன்ல? ஹெவன் எப்படி இருக்கும்? வீதி வந்து எதாவது போட்டிருப்பாங்களா? தாரில் இல்லை, சிமெண்ட்ல இல்லை. இப்போ என்ன வீதியில் என்ன பண்ணுறாங்க? அதாவது காங்கிரீட் ரோடு இல்லாட்டி தார் ரோடு. ஆனால் அங்கே தங்கத்தினால் இழைக்கப்பட்டிருக்குமா? ஓகே, இட் இஸ் a pure. how many carats for pure gold? 24 கேரட். நம்ம போட்டிருக்கலாம் 22 கேரட். 22 கேரட் வந்து 100% பியூர். சரியா? 22 கேரட் வந்து 92%. 8% இந்த சில்வர் காப்பர்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப பியூர் எப்படி இருக்குமா? வால் வந்து ஜாஸ்பர்னு சொல்றாங்க. ஜாஸ்பர்னால வால் வந்து, ஜாஸ்பர்னா தமிழ்ல என்ன சொல்றது? கோதமாமா, மேதகமா, சம்திங். ஜாஸ்பர்னால வால்லாம் கட்டியிருப்பாங்களாம். ஜாஸ்பர்ல அங்க எத்தனை கேட்டு இருக்கு? 12 கேட்டு. 12 கேட்டு. சரியா? அங்க எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும்? அங்க 2500. இங்க வந்து அங்க பசி இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்பயும் சந்தோஷமா நாம இருக்க போறோம். படிக்கலாமா? வசனம் படிக்கலாமா? மேத்யூ 14:2 என்ன சொல்றாரு அங்க? சாரி, ஜான் 14:2. ஜான் 14:2 14:12. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எங்க? பரலோகத்தில். அப்ப முகேஷ் அம்பானியெல்லாம் அங்க நம்ம அவர் முன்னாடி நிற்கவே முடியாது. சரியா? அடுத்து இவர் நம்மள ஹீப்ரூஸ் 11:16 அங்க என்ன சொல்றாரு? 11:16. அதையெல்லாம் அதிகம் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அது என்ன நகரம்? நியூ ஜெருசலம். சரிங்களா? நியூ ஜெருசலம். அப்புறம் கலாத்தியர் 4:7. கலாத்தியர் 4:7. கலாத்தியர் 4:7. ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரரானால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திர வாணியமாய் இருக்கிறாய். அப்படின்னா நம்ம அவர்கள் என்னது? we are sons and daughters. அப்போ நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள். எனவே அவர் வந்து இந்த 5000 கோடி செலவழிச்சார்ல, இதை விட அவர் நம்மளுக்கு அதிகமாக செலவழிக்க, நம்மளை பார்த்து கொள்ள அவர் மனதாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அப்பாவாக கொண்டது நம்முடைய வாக்கியம். அப்படிப்பட்ட
தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமாக. ஆமென்.